ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய கார்டனிங் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடிகள் வளர்க்குறது எல்லாமே நம்ம சேனலில் வரும். இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோவில் நிறைய காய்கறி அறுவடை எடுக்கிறதையும் பார்க்கலாம். அதே சமயம் பூக்கள் நல்லா கலர் கலராக பூத்துருக்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கார்டனில் பூக்கிற பூக்களுக்கு தனி வாசம் உண்டு, காய்கறிங்களுக்கு தனி சுவை உண்டு. அதே தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் என்ன மாதிரி கேர் அடிக்கிற வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கே வெயில் தாங்கலை, செடிங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் கொடுக்கக்கூடிய கேர் நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன். மாடி தோட்டம். எல்லா விதமான செடிங்களும் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்குது. சீசன் மாறினாலும் சரி, நம்ம கொடுக்குற சில நுணுக்கமான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கார்டன்லேயும் நல்ல செழிப்பாக செடிகள் வளர்ந்து பூக்கள் காய்கள் அதிகமாக இருக்கும். என்னுடைய கார்டனில் டெய்லி இந்த அளவுக்கு கனகாமரம், அந்த டொரேனியா இருக்கு இல்லையா, நீலம் பூன்னு சொல்லுவாங்க, கதமத்தில் வச்சு கட்டக்கூடியது, கொஞ்சம் காக்கட்டான் நிறைய பூத்துட்ருக்காங்க. ஏற்கனவே சீசன் முடிஞ்சு ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்பவே பூத்துட்ருக்காங்க. நித்திய மல்லியும் பூத்துட்ருக்கு. மல்லி வெரைட்டிஸ் இப்போ தான் நிறைய பூத்துட்ருக்காங்க. சில வெரைட்டிஸ் இப்போ தான் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கார்டனில் 15 வகையான மல்லிப்பூ செடிகள் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு நீங்கள் மல்லிப்பூ செடி அப்படின்னு சொல்லிட்டு மித்து ஃபேஷன் ஜாஸ்மின் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு நம்மளுடைய லிங்க்ஸ் எல்லாமே வரும் பாருங்கள். உங்களுக்கும் மல்லி வளர்க்குறதுக்கு நிறைய இஷ்டமாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான வெரைட்டிஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது ராமர் பானம் தாங்க. நான் உங்களுக்கு விரல் வச்சே காட்டுறேன் ஒரு பூவோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. சீசன் இப்போ தான் ஆரம்பித்தா கூட நம்ம கார்டனில் பூக்கிற பூக்கள் எல்லாமே நல்லா நீட்டாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதுக்கு ரொம்ப மைல்டான ஸ்மெல் இருக்குங்க, ஓவராலாக ஸ்மெல் இருக்காது. சில பேருக்கு ஸ்மெல் இருக்க வேண்டாம், தலைவலிக்கும் அப்படின்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி செடிகள் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. கலர் காக்கட்டானும் சரி அதே மாதிரி தாங்க. அப்புறம் நார்மல் காக்கட்டான்லாம் சுத்தமாக மனம் இருக்காது. இந்த மாதிரி வெரைட்டி நீங்கள் எது வேணாலும் வளர்க்கலாம். நான் பூ பூத்ததுக்கப்புறம் காட்டினேன் இல்லைங்களா, அது ஒன்று. இது ராமேஸ்வரம் மல்லிங்க. சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு பெரிய பூவாக இருக்கும். மல்லிங்கள்லே ராஜானா இவரை சொல்லலாம். அதுக்கடுத்து அரளிப்பூ நாங்கள் பூஜைக்காக எடுக்கக்கூடியது. கொஞ்சமாக வச்சுருக்கேன், ஆனால் நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். கட் பண்ணி விட்டுருவேன். பூ பூத்ததுக்கப்புறம் நல்லாவே நிறைய மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வைக்க ஆரம்பிக்கும். ராமேஸ்வரம் மல்லி உங்களுக்கு 2 பூ மட்டும் நான் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு. உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்களும் வாங்கி வளர்த்து பாருங்கள். டொரேனியா சொன்னேன் இல்லைங்களா, இந்த டொரேனியா பூச்செடி நான் வாங்கினதே கிடையாதுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரே ஒரு செடி வாங்கினேன். அதிலிருந்து அந்த செடி பூத்தது, கொஞ்சம் விதைகள்லாம் கீழே விழுந்திருக்கும் இல்லைங்களா, அந்த செடி செத்து போச்சு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம். நான் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி நம்ம நர்சரி போகும்போது ஆசை இருக்கும், ஆனால் நான் வாங்குறதே கிடையாது. நிறைய கலர்ஸ் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு கலர் ரொம்பவே பிடிச்சது. இன்னும் பிங்க் கலர்லாம் கூட இருக்குது. நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சா கூட ரொம்ப சாஃப்டான பிளான்ட்டுன்னும் பொழுது சீக்கிரமே அது நம்மளை விட்டு போயிடுது. ஆனால் நான் வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இருந்து விதைகள் விழுந்ததுக்கப்புறம் வருஷம் சீசன் வரும்பொழுதே நம்ம கார்டனில் எங்கேயாவது ஒன்று முளைஞ்சி வந்துடுவாங்க. அதிலிருந்து பூக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 100 பூவாவது கண்டிப்பாக இதில் இருக்குங்க. சிலது பாலினேஷன் ஆகிட்டு அதில் விதைகள் விட்டுருவேன். இதோட விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு ரவை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பூவுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 6-7 ரவை தான் இருக்கும். அவ்வளோ குட்டியாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது. அது எங்கேயாவது மண்ணில் விழுந்துருக்கு அப்படின்னா கூட சீசன் வந்ததுக்கப்புறம் தண்ணி ரெகுலராக நம்ம கொடுக்கும்பொழுது தானாகவே முளைஞ்சி வந்துடும். கொஞ்சம் சீசன் மாறும்பொழுது எந்த ஒரு களைச்செடியும் நான் பிடுங்கி போட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் விட்டு பார்த்து அது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம கார்டனில் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமே என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய களைச்செடிங்களை அவ்வளோ சீக்கிரம் பிடுங்கி போடவே மாட்டேன். இந்த செரி டொமேட்டோவும் அவ்வளோ காய்ச்சிருச்சுங்க. நிறைய பூக்கள், நிறைய காய்கள், ஒரு கொடி ரகம் மாதிரி நல்லா இழுத்து மேலே கட்டி விட்டுருக்கேன். இருந்தாலும் இன்னுமே சீசன் முடிய ஆரம்பிச்சது இல்லைங்களா, குளிர் சீசனில் தான் செரி டொமேட்டோ அதிகமாக காய்க்கணுவாங்க. ஆனால் இப்போ கூட நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்கள் பறிக்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா விதமான காய்கள், நிறைய பேர் சீட்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தான் நம்மக்கிட்ட சீட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து தான் பர்பிள் அவரை கொச்சன்னு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அதுவும் நான் விதைக்கி விட்டுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ அளவுக்கு நான் கட் பண்ணி இந்த பர்பிள் அவரை எடுத்துருக்கேனோ அதே அளவுக்கு மேலேயும் விதைக்கி விட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டுறேன். நான் இந்த சீசனில் கொடுக்கக்கூடிய உரங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கக்கூடிய உரங்களும் கொடுப்பேன், நம்ம கடையில் வாங்கி கொடுக்கக்கூடிய உரங்களும் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த அருகம்புல் இருக்குது இல்லைங்களா, கண்டிப்பாக எங்கேயாவது உங்களுக்கு முளைஞ்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு வந்து கூட வச்சுக்கலாம். இல்லையா நம்ம மார்க்கெட்லேயோ கோயிலுங்களுக்கு பக்கத்தில் ஒரு 3 கட்டு
இது மாதிரி ரேட்டு கூட விற்பாங்க. அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா நம்மளோட ஹெல்த்துக்காக, குடிச்சது போக அந்த திப்பி திணற நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா நாட்டு சர்க்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த வெயில் காலத்துக்கு நிஜமாக சொல்கிறேன், அட்டகாசமான ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் மீன் அமிலம் யூஸ் பண்ண பிடிக்கல, யூமிக் ஆசிட் யூஸ் பண்ண எனக்கு காசு கொடுத்து வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா, இந்த எல்லாத்துக்கும் ஆப்ஷனாக இருக்கக்கூடியது இந்த அருகம்புல்லுங்க. அவ்வளோ சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுறோம். நிறைய காய்க்கும். செடிங்களுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒன்ஸ் கூட கிடைக்கும் பொழுது லிக்விடாக நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பர்பிள் அவரை நிறையவே காய்ச்சிட்ருக்கு. கொஞ்சம் கூடுதலாக விதைக்கும் விட்டுருக்கேன். விதைகள் நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கூட நான் அப்டேட் கொடுக்குறேன். பன்னீர் ரோஸ் அதிகமாகவே பூத்துட்ருக்காங்க. ஒரு 15 மொட்டு கிட்ட வச்சதுங்க. டெய்லி ஒரு 2 பூ 3 பூ நல்லாவே விரிஞ்சிட்ருக்காங்க. கனகாமரத்துக்கு சொல்லவே தேவையில்லைங்க. இந்த ஊசி கனகாமரம், அப்புறம் ரெட்டு கனகாமரம், எல்லோ, இது 3மே நம்ம கார்டனில் எப்பொழுதும் பூத்துட்ருப்பாங்க. காலையில் 9 மணிக்கு மேலே பூவே இருக்காது, எல்லாத்தையும் பறிச்சிருவோம். டெய்லி சாமிக்கு பூ பறிக்கும் பொழுதே கூட எடுத்துகிட்டு போய் இந்த கனகாமரம் தலைக்கு வைக்கிற பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க செடிங்களில். நான் விதைக்குன்னு விடும்பொழுது மட்டும்தான் பூக்கள் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரேராக தான் பூக்கள் எல்லாமே இருக்கும். பாலினேஷனுக்காக சில பூச்செடிகள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் பூக்கள் இருக்கும். இப்போ பால்சம் கூட ரொம்ப அதிகமாக பூத்துட்ருக்கு. டொரேனியா நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று தான் பூத்துருந்து காட்டினேன் இல்லைங்களா, இப்போ காட்டுற கிளிப்பிங்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துட்ருக்கு. எப்படியும் ஒரு 100 பூ விரிஞ்சிருக்கும். அதிகமான மொட்டுக்கள் இருக்குது. இலையும் மொட்டுக்களும் ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். இந்த சீசனில் நீங்கள் லிக்விடாக இருக்கக்கூடிய உரங்கள் இலை வழி ஊட்டமாக கொடுங்க. மண் பகுதியில் கொடுங்க. மண் பகுதியில் நீங்கள் தண்ணி தக்க வைக்காமல் ஈரப்பதத்தை மட்டும்தாங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது நுண் ஊட்டச்சத்துக்கள் செடிங்களுக்கு ஈஸியாக போயிட்டுருக்கும். மூடாக்கு மாதிரி ஏதாவது இலைகள் கிடைக்குதோ, காஞ்ச இலை சருகுங்கள், இதை நீங்கள் போட்டு விடலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எங்கே கொஞ்சமாக நிழல் வருதோ, அந்த செவத்தோடைய நிழல் படுது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல கூட செடிங்களை வச்சு காப்பாற்றிடலாம். மண் பகுதியில் மண்புழுக்களுக்கு மேலோட்டம் வராது. கீழ்ப்பகுதியில் தான் இருக்கும் பொழுது ஈரப்பதம் ரொம்பவே முக்கியம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டெய்லி தண்ணி விடுங்க. வெயில் காலம் ஆரம்பித்ததால் என்னுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் நேரத்தில் தண்ணி விட்டுறதுண்டு. ஈவினிங் ரொம்ப வாட்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஸ்ப்ரேயரில் மட்டும் தெளிக்கிறதுண்டு. இதுதாங்க என்னுடைய கேர். உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அருகம்புல் கொடுக்கலாம், மீன் அமிலம் கிடைச்சா நீங்கள் கொடுக்கலாம், பஞ்சகாவியா, லிக்விடாக இருக்கக்கூடியது சீவீடெலாம் ரொம்ப நல்லது. ரொம்ப இந்த டைமில் போயிட்டு தொழு உரம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு தேவையில்லை. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.